பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். Let's turn to the book of Philippians chapter 4 and read verse 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். The peace of God should reign and rule in us. இந்த தேவ சமாதானம் என்பது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோட செய்கிற சமாதானம் அல்ல. The peace of God is not the peace that we make with one another. பரலோகமும் பூலோகமும் செய்கிற சமாதானம். And it is a peace that happens between heaven and earth. மனுஷன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி விட்டான். Man committed sin and he walked away from the presence of God. அதற்கு பிற்பாடு अनेक துன்பங்கள் அவன் வாழ்க்கையில் வந்தது. And after that, because of that, there were so many problems that came into his life. இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் அவனுக்கு முளைப்பித்தது. And this earth started to bring forth thorns and thistles in his life. நிறைய விஷச்செடிகளும் முட்செடிகளும் மரங்களும் முளைக்க ஆரம்பித்தன. A lot of thorns and thistles and poisonous plants started to grow in this earth. பரலோகத்தின் ஆசீர்வாதம் அவனுக்கு மனுஷன் இழந்து விட்டான். And man lost the heavenly blessings that were due to him. தேவன் ஏதேன் தோட்டம் உனக்கு இல்லை என்று வெளியே அனுப்பிவிட்டார். And the Lord said that the garden of Eden does not belong to you anymore, and he cast them out. அதற்கு பிற்பாடு ஏதேன் தோட்டத்தில் தேவனை தரிசித்தது போல ஒரு காலும் மனுஷன் தேவனை தரிசிக்க முடியாமல் போய்விட்டது. And after that, man did not have this experience of beholding God like they did when they were in the garden of Eden. தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிளவு உண்டாகிவிட்டது. And there was a separation between God and man. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் வந்த அந்த பிளவுக்கு காரணம் பாவம். And the one that separated man and God is sin. தேவன் செய்யாதே என்று சொன்னால் அதை செய் என்று சொல்லும் ஒரு சாத்தானின் தந்திரங்களுக்கு பேச்சுக்கு செவி கொடுக்கிற மனுஷன் தேவனோடு உள்ள உறவில் அவன் பாதிக்கப்படுகிறான். So the man of God who does not listen to the word of God and hearkens to the words of Satan, he would lose God in his life. இந்த மனுஷனை தேவனோடு உறவுபடுத்துவதற்கு தேவன் பல திட்டங்களை வகுத்தார். And the Lord came up with so many strategies to once again reconcile and bring man into fellowship with him. கடைசியாக தேவனே தேவகுமாரனாக பூமியில் மனிதனாக அவதரித்தார். And finally God himself came in the form of flesh through his son into this world. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தூதர்கள் துதித்தார்கள். In Luke 2:14 the angels worshiped the Lord and said glory to God in the highest and on earth peace good will இயேசு all men. கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும்போது பூமியிலே சமாதானம் வந்திருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். And when God declared the birth of the Lord Jesus Christ, he said that peace has come onto this earth. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். Isaiah 9:6 reads, for unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder. His name will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, and Prince of Peace. ஏன் இந்த பூமிக்கு சமாதானம் என்று தூதன் சொன்னான்? Why did the angels declare peace on earth? என்றால் சமாதானம் பிறந்திருக்கிறது. Because peace was born on this earth. தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஒரு பெரிய ஆக்கினை ஒன்று இருக்கிறது அங்கே. So that there is a great plan that came to pass in bringing God and man together through this peace. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய வாக்கியத்திலே அதை எடுத்து அவர் தெளிவாக சொல்லுகிறார். 53ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Isaiah 53:5 and reads, but he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, the chastisement for our peace was upon him, and by his stripes we are healed. மனிதன் செய்த பாவத்திற்கு ஏதேன் தோட்டத்தை நீக்குவது மாத்திரம் பரிகாரம் ஆகாது.
So for the sin that man did, just dispelling them from the Garden of Eden was not the solution to that தொடர்ந்து problem. மனிதர்கள் பயங்கரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். And man continued to do terrible kinds of sins. ஆகவே தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக விசனப்பட்டார். And the Lord regretted that he created man. மனிதர்களுக்குள்ளே நோவாவை நீதிமானாக கண்டு அவனுக்கு கிருபை கிடைக்க செய்தார். And among man he found that Noah found grace in the sight of God and found favor with him. நோவாவையும் அவன் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றிவிட்டு பூமியில் உள்ள சகல ஜீவன்களையும் நோவாவுக்கு சொல்லப்பட்ட ஒழுங்கின்படி காப்பாற்றிவிட்டு பூமியில் உள்ள சகல ஜீவன்களையும் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். And through the flood God destroyed every form of mankind except Noah and his family. அப்பவும் மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கவில்லை. And still there was no solution to man's அதற்கு sin. பிற்பாடு மனிதன் பாவம் செய்து கொண்டிருந்தான். And man continued to sin. நோவாவின் பிள்ளைகள் மூலம் உலகத்தில் பாவங்கள் பிறந்தது. And through the sons of Noah there were more and more sins that were born into this earth. இப்படியே பலவிதமாக மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்ய தேவன் முயற்சித்து அது நடவாமல் போயிற்று. And God tried many ways in which to save man from his sin, but there was nothing that could be done. அதனால தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகிறார், அதாவது நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனைக்குரியது. அது எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்தார். And Isaiah 53:5 says that man committed transgressions and sins, and the punishment and chastisement of that sin was placed upon Jesus. இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் ஜனங்களின் பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள தேவன் அவர் மேல் அதை வைத்தார். So God the Father placed upon the Lord Jesus Christ the burden of taking upon the sins and the punishment of the sins of the world. இந்த உலகத்தில் எந்த ஆடோ மாடோ மனிதனோ யாரு இரத்தமும் பரிகாரத்திற்கு அது சரியானதாக தேவனுக்கு தெரியவில்லை. So none of the sacrifices of man or animals satisfied God as a remission for a person's sin. மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறந்த மனிதனை கொண்டு பரிகாரம் ஏற்படுத்த அவர் விரும்பவில்லை. And he did not want to bring about a remission of sins using man and the blood of animals and that of man. ஒரு பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டும். We need the shedding of a holy blood. அதற்காக தேவன் பூலோகத்திலே மனுஷனாய் ஒரு கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உருவானார். And that is why Jesus was born into this earth through the form of Virgin Mary, conceived by the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே பரிசுத்தமானது. And only the blood of Jesus is holy. மனுஷருடைய பாவங்களை நீக்குவதற்கு அது போதுமானது. And the blood of Jesus is suffice to dispel all the sins of humankind. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லா பாவத்திற்கும் இயேசுவின் இரத்தம் பரிகாரமாக இருக்கும். So the blood of Jesus Christ is sufficient to cleanse the sins of the past, present and future. அதை தவறாக போதிக்கிற போதகர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நீ உன் வாழ்க்கையில் கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், இனிவரும் காலங்களில் செய்ய போகிற பாவங்களுக்கெல்லாம் இயேசு பரிகாரம் செய்து விட்டார் என்று போதிக்கிற கள்ள போதனைகளை நீங்கள் கவனித்து நடக்க வேண்டும். And you should be very careful about those preachers who speak the wrong teaching and distract you by saying that Jesus shed his blood for your past, present and future sins. நான் செய்த பாவத்தை அறிக்கை செய்தேன், அவர் தம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவினார். When I confess my sins for the sins that I have done, he cleanses me from all my sins. நான் செய்துகின்ற இருக்கிற பாவத்துக்காக நான் மனம் கசந்து அவரிடத்தில் அறிக்கை செய்தேன், அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்தார். And if I confess my sins, the sins that I'm doing now, and ask for forgiveness, he cleanses me from all my sins. இனிவரும் நாட்களில் நாம் வாழும் காலத்தில் நான் தவறு செய்து விட்டால் என்ன செய்வது? அந்த பாவத்திற்காகவும் நான் மெய் மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி ஆண்டவர் இயேசுவிடம் நான் மன்னிப்பு கேட்டால் அவர் தமது இரத்தத்தினால் அதை கழுவி சுத்திகரிப்பார். And if I commit sins in the future and if I repent of my sins and ask the Lord for forgiveness, he will cleanse us from our sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முந்தின காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய பாவங்களையும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய பாவங்களையும் இனி மக்கள் செய்து தேவனுக்கு விரோதமாய் செய்ய போகிற பாவங்களையும் நீக்குவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. The blood of Jesus Christ is sufficient to cleanse us of all the sins of the past and the present and the sins that people commit in future. ஆனால் பாவம் செய்தவர்கள் அதை பாவம் என்று உணர்ந்து மெய் மனஸ்தாபப்பட்டு
அறிக்கை செய்து விட்டு விடும்போது அதை அவர் மன்னிக்கிறார். And he will forgive us when we are convicted of our sins, confess our sins and leave those sins behind. அப்பொழுது ஒரு சமாதானம் வருகிறது. And only then we receive the peace of God. அந்த சமாதானம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. And that peace brings us in fellowship with God. பரலோகத்தோடு இணைக்கிறது. And it links us and brings us in fellowship with heaven. பூலோகத்தில் வாழும் நாட்களிலேயே தேவனோடும் பரலோகத்தோடும் ஒரு தொடர்புடையவர்களாய் வாழ்வதற்கு அந்த பரிகாரம் இயேசுவின் இரத்தம் பரிகாரம் செய்கிறது. And the blood of Jesus Christ has done all the remission work for us to have us connected with God and with heaven. கொலோசியர் 1:20 வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. Colossians 1:20, and by him to reconcile all things to himself by him, whether things on earth or things in heaven, having made peace through the blood of the cross. இந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பாருங்கள். And you have to examine and see whether you have this peace in your உங்கள் heart. பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று ஏசாயா 59 சொல்லி இருக்கிறது. Isaiah 53 says that sin has separated you from God. 2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Isaiah 59:2, but your iniquities have separated you from your God, and your sins have hidden his face from you, so that he will not hear. பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கும், சமாதானம் போய்விடும். And sins will separate you from God, and you lose that peace that God has given to you. அதுதான் தேவ சமாதானம். And that is the peace of God. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி சம்பாதித்த சமாதானம். And this is the peace that the Lord Jesus earned for you on the cross. இதைத்தான் யோவான் சுவிசேஷம் 14:27 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று இயேசு சொல்லி இருக்கிறார். And in John chapter 16, the Lord Jesus says, my peace I give unto you, it is a peace that the world does not give. என்னுடைய சமாதானம் என்று சொல்லுகிறார். He says, my peace I give unto you. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்று சொல்லுகிறார். And he says, it is not the peace that the world gives unto you. உலகத்திலும் சமாதானம் இருக்கிறது. There is a peace in this world. அந்த சமாதானம் அல்ல இயேசு சொல்வது. But Jesus does not talk about the peace of the world. என்னுடைய எல்லா நிலைமையிலும் என்னை பார்த்து என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து என்னுடைய செய்கைகள் ஒன்றும் அவருக்கு மறைவில்லாதிருக்கும் போது அவர் என்னை கண்டு நான் அவருக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் போது எனக்குள் வருகிற சமாதானம். So it is a peace that I receive when I come to the Father, confess my sins and reconcile myself with God and make peace with him. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் உடனே உள்ளம் நம்மை உறுத்துகிறது. So when the children of God and the people of God may commit a sin, their hearts are convicted of their sin. உடனடியாக அறிக்கை செய்து தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And we should confess our sins immediately and receive that peace. தேவ சமாதானம் நம் வாழ்க்கையில் இருந்தால் தேவனோடும் பரலோகத்தோடும் தொடர்புடையவர்களாய் நாம் இருப்போம். So if we have the peace of God, we will have a connectivity with God the Father and with heaven. தேவனோடு தொடர்புள்ளவர்களாய் நாம் இருந்தால் இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ்வோம். And we will live a victorious life if we have this fellowship with God. தேவனோடு இருக்கிற சமாதானத்தை, பரலோகத்தோடு இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற பாவத்தை விரும்பினால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். You will experience a lot of failures and difficulties in this world if you do not seek the peace of God and seek after sin. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதும்போது தெளிவா சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். And that is why in Philippians the apostle Paul says that be anxious for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. இந்த இடத்துல நம்முடைய தேவைகள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அர்த்தம் கொள்வது தவறு. So we should not think that this is a prayer for our needs, and that kind of an understanding is நீங்கள் wrong. நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள். You are anxious about many things in your life. ஒரு தவறு செய்து விட்டால் உங்கள் உள்ளத்தில் சமாதானம் போய்விடுகிறது. And if you do something wrong, you lose the peace in your heart. நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்கள். And you do not have any peace in your உங்களுடைய mind. முகத்தில் வெளிச்சம் போய்விடுகிறது. And you lose the light in your face. அதனால நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, தேவனிடத்தில் நாம் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்த வேண்டும். And therefore we have to know our requests before God. அவருக்கு தானே எல்லாம் தெரியுமே.
You may say God knows everything. அப்படி சொல்லி இருந்து விடக்கூடாது. And you should not say He knows everything, so why should I tell Him நான் everything? என்னுடைய கவலை என்ன, நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியத்தை செய்து விட்டேன், ஆகவே எனக்கு என் உள்ளம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது. அப்படியானால் என் கவலை எப்பொழுது நீங்கும்? நான் அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, அறிக்கை செய்யும் போது. So if I do something wrong, there is a burden in my heart, and how will this burden go when I make that request and commit that before God? இன்றைக்கு இந்த தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். And today you have to receive this peace of God and only then leave this place. தொடர்ந்து நான் பாவம் செய்வேன் என்று நீ தீர்மானித்தால் உனக்கும் தேவனுக்கும் தொடர்பே இல்லை என்று அர்த்தம். But if you say that I will continue in my sin, that means you have no fellowship with God at all. பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதும்போது அவர் தெளிவாக சொல்லுகிறார், இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அவர் பரலோகத்தையும் பூலோகத்தையும் அவர் இணைத்தார் அல்லது ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி In இருக்கிறார். Ephesians, he said that Jesus shed his blood and he reconciled man and God. இதான் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்புரவாக்குகிறார். So through Jesus Christ, he reconciled man unto God. எபேசியர் 2:14 எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. Ephesians 2:14, for he himself is our peace, who has made both one and has broken down the middle wall of division between us. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. Having abolished in his flesh the enmity that is the law of commandments contained in ordinances, so as to create in himself one man, thus making peace. பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். So he destroyed all that enmity between and therefore putting to death the enmity on the cross. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். And he came and preached peace to you who were afar off and to those who were near. அந்தபடி நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலம் பெற்றிருக்கிறோம். For through him we both have the access by one spirit to the Father. இயேசு கிறிஸ்துவே சமாதான காரணராகி இருதரத்தாரையும் உண்டாக்கி பகையாய் நின்ற பிரிவினை யாகிய நடுச்சுவரை தகர்த்தார் என்று சொல்லி இருக்கிறார். And it is written here, for he himself is our peace, who has made both one and has broken down the middle wall of division between us. இந்த உலகத்துல பரலோகத்துக்கும் நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக இருந்த அந்த தடை சுவர், நான் தேவனிடத்தில் போக முடியாதபடிக்கு, தேவன் என்னிடத்தில் வர முடியாதபடிக்கு பயங்கரமான ஒரு தடை ஒன்று மனுஷனுக்கும் தேவனுக்கு நடுவாக இருந்தது. அதை இயேசு கிறிஸ்து தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இருக்கிறது. There was a middle wall between the heaven and earth. There was a middle wall between God and man, and the Bible says that Jesus Christ broke that middle wall between God and man. நான் மறுபடியும் தேவனோடு தொடர்புடையவனாக மாறினேன். And now I am once again having this opportunity to be connected with God. அல்லது யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லி இருக்கிறபடி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. And in John 1:12 we see, as many as would declare that he is the son of God, to them it has been given the power to be called the sons of God. இயேசு எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்தாரோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டோம். So whenever the moment Jesus came into our life, we become the children of God. அதுதான் ரட்சிப்பு. And that is salvation. இந்த உலகத்தில் பாவமும் செய்து கொண்டு கிறிஸ்தவனாகவும் வாழ முடியும் என்ற உங்களுக்குள் கொடுத்திருக்கிற சாத்தானின் எண்ணத்தை நீங்கள் தகர்க்க வேண்டும். So you have to destroy this wrong thought that Satan gives, that you can live with God and also have Satan acquainted with you. அதைத்தான் சிலுவையிலே ஆண்டவர் தகர்த்தெறிந்தார். And this is what the Lord Jesus Christ destroyed on the cross. அதுதான் ரட்சிப்பு. And this is salvation. அந்த ஆசீர்வாதத்தை பெறும்போதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். And when we receive this blessing, we receive the gift of salvation. எந்த சட்ட திட்டங்கள் ஆனாலும் சரி, நம்மையும் தேவனையும் பிரிக்கிற எந்த காரியத்தையும் தேவன் தகர்த்து
அவர் சமாதானம் பண்ணினார் என்று இருக்கிறது. The Bible says that he made peace with us, destroying every law and force that is against us. பகையை சிலுவையிலே அவர் கொன்று விட்டார். And he destroyed and broke down that enmity on the cross. இருதரத்தாரையும் ஒன்றாக்கி விட்டார். And he brought a peace and unison between the divisions between the two. இதுதான் சுவிசேஷம். And this is that salvation. இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானமாய் இருப்பது. And when we receive this truth, only then we will have this peace and live in the Lord. அதனால தான் இயேசு சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். And that is why the Lord Jesus says, my peace I give unto you. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And therefore we have to receive the Lord Jesus Christ. நீங்கள் எந்த ஜாதி இன மதத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும், It does not matter which religion you belong to. உலகத்திலே நீங்கள் எந்த வகையான மொழிகளை பேசுகிறவர்களாய் இருந்தாலும், It does not matter what language you speak in this world. எவ்விதமான கலாச்சாரத்தை உடையவர்களாய் இருந்தாலும், It does not matter what culture you belong to. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். In order to receive this peace, you have to receive the Lord Jesus Christ. இந்த சமாதானம் நமக்குள் இருந்தால் இந்த உலகம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். And if this peace is within us, then this world will be a blessing. It will be profitable to us. எப்பொழுது தேவனுக்கும் ஆதாமுக்கும் இடையில் பிரச்சனை வந்து தேவன் ஆதாமை துரத்தி விட்டாரோ, அதிலிருந்து ஆதாமுக்கு எல்லாமே முள்ளாகத்தான் இருக்கிறது. From the moment Adam sinned and he was cast out of the Garden of Eden, everything in this earth was like a thorn in his flesh. ஏவாளுக்கு வேதனை, Eve suffered, பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லை. and there was no peace between the children. ஆதாம் கடினப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கிறது. And Adam had to toil and work every day. இந்த கஷ்டங்கள் எல்லாம் தேவனோடு உள்ள தொடர்பில் அவர்கள் துண்டிக்கப்பட்டதினாலேயே. And all these problems came into their life because the fellowship that they had with God was cut off. நாம் இன்றைக்கு தேவனோடு தொடர்பில் இருக்கிறோமா? Today, are we having this fellowship with God? ஒரு தவறை செய்யும் போது எனக்குள்ளே, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற எனக்குள்ளே தேவன் உணர்த்தும் போது அந்த உணர்த்துதல் தேவனை நம்மை விட்டு பிரிக்க போகிற ஒரு பெரிய கொடிய செயலை நீ செய்ய போகிறாய் என்று என்னை அது வார்ன் பண்ணுகிறது. So when I commit a sin, I'm convicted in my heart that I'm doing something wrong and it will lead me to a lot of suffering. It warns me. எல்லாரும் சொல்லணும், தேவ சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கிறது. Everybody should be able to confess and know that I have the peace of God within me. கொலோசியர் 3:15 பாருங்கள். Return to Colossians 3 and verse 15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். And let the peace of God rule in your hearts and minds, to which you were called in one body, and be thankful. பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறது. And when he writes to Philippians, he says that the peace of God which surpasseth all understanding will guard your heart and mind through Christ எல்லாரும் ஒரு Jesus. சின்ன ஜெபம் பண்ணணும். Let us all make a small prayer. எனக்கு தேவ சமாதானம், தேவனோடு நான் சமாதானமா இருக்க வேண்டும். I need to be at peace with God. பரலோகத்தோடு நான் சமாதானமா இருக்க I வேண்டும். need to have a peace with heaven. தேவன் தந்த அவருடைய வார்த்தையோட நான் சமாதானமா இருக்க I need to வேண்டும். have a peace with the word of God. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற சபையோட நான் சமாதானமா I இருக்க should have a வேண்டும். peace with the church that God has given to me. இதைத்தான் இயேசுநாதர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னார். And that is what the Lord says, seek ye first the kingdom of God and his righteousness. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுதல் என்றால் என்ன? What does it mean, seek ye first the kingdom of God and his righteousness? முதலாவது நமக்கு தேவன் வேண்டும், தேவனுக்கு அடுத்தவைகள் நமக்கு வேண்டும். First of all, we need God, and we also need the other things. தேவன் இந்த உலகத்தில் எனக்கு சபையை The கொடுத்திருக்கிறார். Lord has given me a church in this earth, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை நமக்கு and கொடுத்திருக்கிறார். he has given us a shepherd according to his own heart. நம்முடைய விருப்பப்படி இல்லை, It is not according to our own desires and fancies. அவருடைய சித்தத்தின்படி பல காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். And he is doing many things according to his will. இந்த வேத புத்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given us this word, இதோடு நான் ஐக்கியமா இருக்க வேண்டும். and I should have fellowship with this word. சபையோடு நான் ஐக்கியமா இருக்க I should வேண்டும். have a fellowship with the church. பரலோகத்தோடு நான் ஐக்கியமா இருக்க I வேண்டும். should have a fellowship with heaven. நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் வேத வாக்கியங்களோடு ஐக்கியமா இல்லாமல் தேவனுடைய சபையோடு ஐக்கியமா இல்லாவிட்டால்
அவன் தேவனுடைய சமாதானத்தை இழந்து விட்டான் என்று அர்த்தம். So if a man says that I have fellowship with God, but have no fellowship with the word of God or the church, he loses that fellowship with God. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய சபையை ரொம்ப சுலபமாய் விட்டு விலகி விடுகிறீர்கள். Many of you so easily leave away the church that God has given to you. அப்பொழுதே உங்களுக்குள்ளே தேவ சமாதானம் உங்களை விட்டு போய்விட்டது. And that very minute you lose the peace of God. மனதுக்குள்ளே பயங்கர குழப்பங்களோடு தான் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். And such people will be filled with a lot of confusion in your heart. தேவன் தனக்கு கொடுத்த சபையை விட்டு விலகி போய் ஒருவரும் சந்தோஷமாய் இருக்க மாட்டார்கள். And nobody can be in peace when you leave the church that God has given to தேவ you. சமாதானம் அவர்களுக்குள் இருக்காது. And you will not have the peace of God within you. தவறு செய்வதற்கு அவர்கள் ஏதுவாகி விடுவார்கள். And they will be people who are now in a position to easily commit sins and fall. ஆகவே உன்னுடைய இரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற வசனம் அவர்களுக்கு பொருத்தமானது. And therefore they have to preserve their salvation, and that word is very applicable to them. ஆகவே தேவ சமாதானம் நமக்கு தேவன் கொடுக்க வேண்டும். And therefore we need to receive the peace that God gives to us. என்னாகமம் 6:26 தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. Numbers 6 and verse 26, the Lord lift up his countenance upon you and give you peace. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய முகத்தில் பட வேண்டும். The countenance of the Lord should fall upon us. தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும்படி ஆசாரியர்கள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். And the priest should bless us that we should receive the peace of God. ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்ல வேண்டும். And when people bless you, they should be able to say, the Lord lift up his countenance upon you and give you peace. இந்த சமாதானம் இல்லாமல் தான் உலகம் பயங்கரமான தீமைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது. So without this peace, this world is entangled in all kinds of problems. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. And may the peace of God rule and reign your hearts. பிலிப்பியருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் சொல்லுகிறபடி தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். Philippians 4:7, and the peace of God which surpasses all understanding நான் guard your heart and mind. என்னுடைய காரியங்களை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். I have to make known to God all the matters என்னுடைய pertaining to குறைகளை life. தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். I should make known to God all the failures என்னுடைய of my கவலைகளை life. தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். I should tell God all my anxieties and என்னுடைய worries. தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த I should வேண்டும். tell God all my needs and wants. தேவ சமாதானம் நமக்குள் வந்தால் தேவைகள் சந்திக்கப்படும், வெற்றி வரும், பாவம் நீங்கும், இவை அனைத்தும் நடக்கும். When the peace of God comes into our life, we will have victory. We will be able to overcome sin. தேவ சமாதானம் உனக்குள் இல்லை என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், பாவம் செய்யும் போது உனக்கு பயம் இல்லாமல் துணிகரமாக பாவம் செய்வாய். When you do not have the peace of God, you will so easily do the sins of God without even worrying about it. ஒரு திருட்டுத்தனம் பண்ணோம்னா மனுஷர் பார்க்கல, அதனால நான் சுலபமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி செய்திருவேன். And when you do something wrong and engage in evil things, you will easily do things saying that nobody is seeing me. யோசேப்புக்கு தேவ சமாதானம் இருந்தது. Joseph had the peace of God. தேவன் அவனோடு கூட இருந்தார். And the Lord was with him. தேவனுக்கும் யோசேப்புக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. And there was a wonderful fellowship between Joseph and the பாவம் Lord. செய்யும்படியான ஒரு சூழ்நிலையை பிசாசு உருவாக்கி And கொடுத்தான். Satan created a situation where he could easily fall into sin. அப்பொழுது அவன் சொன்னான், என் தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வேன் என்று. And he said, how can I do this sin against God? அப்படி சொல்லுகிறவர்களுக்குள் தான் சமாதானம் இருக்கிறது, தேவ சமாதானம் இருக்கிறது. And only people who are able to say that, they will have the peace of God in their lives. நீ தவறு செய்யும்படியான சூழ்நிலையை பிசாசு உனக்கு உருவாக்கி கொடுப்பான். And Satan will create situations so that you will commit sin. யாரும் பாராத ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுப்பான். And he will create a situation where nobody is watching and you can ஒரு easily sin. இருட்டறையை உனக்கு உண்டாக்கி கொடுப்பான். And he will create a dark room for you. எவ்விடத்திலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய கூடாது என்று பாவத்தை விட்டு ஓடி போகிறவர்களே தேவ சமாதானம் உடையவர்கள். And only those people who just run away from sin no matter what the situation is, they are the people who have the peace of இந்த God. தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யாவிட்டால் நிச்சயமாக நீங்க வேற எந்த விஷயத்திலையும் நீங்க சக்சஸ் ஆகிறதோ வெற்றி பெறுகிறதோ இயலாத காரியம். If the peace of God is not within you, you will not be able to gain success or victory in any situation. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இரண்டாவது குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மனிதன் செய்ய வேண்டிய சமாதானம். And the peace that you have with one another. தேவ சமாதானம் இல்லாவிட்டால் மனிதன் சமாதானம் செய்ய மாட்டான்.
If you do not have peace with God, you will not have peace with men. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Matthew chapter 5 and verse 9 reads, Blessed are the peacemakers, for they shall be called the sons of God. தேவ சமாதானம் எனக்குள் இருந்தால் நான் சக மனிதரோடு சமாதானம் செய்வேன். If I have the peace of God within me, I will be a peacemaker and walk in peace with everybody. ஒருவருக்கொருவர் பிரிந்திருப்பது அல்ல. And we will not be separated from each நன்றாக other. கவனியுங்கள். தேவ சமாதானம் உடைய ஒருவன் தன்னோடு இருக்கிற சக மக்களோடு பிரிந்திருக்க மாட்டான். A person who has the peace of God within him will not be isolated and separate himself from others. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது, நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவன் போதும். இவர் ரொம்ப பேர் பாட்டு பாடுறாங்க பாத்தீங்களா, நீர் மாத்திரம் போதும்னு. அது மாதிரி போதும்னு இருந்தா அது அப்படி அல்ல. மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளாக என்றைக்கு மாறினோமோ அப்பவே நாம் சமாதானம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். The moment we have the peace of God, we are peacemakers with the others. We cannot say that we can just have peace with God alone. ஒரு சக மனிதரோடு சக குடும்பத்து மக்களோடு சமாதானம் இல்லாமல் ஜெபம் பண்ணுவார்கள். நல்ல ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையெல்லாம் ஜெபம் பண்ணுவார்கள். இது என்ன என்று எனக்கு விளங்கவில்லை. Some people don't have peace with the members of the families, but they will be filled with the Holy Spirit and speak in tongues and they will pray. I don't understand that. ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வேண்டும். And you have to reconcile one with another. நீ பலிபீடத்து அண்டையில் வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டால் நீ உடனே போய் ஒப்புரவாகி பின்பு வா என்று இயேசு சொல்கிறார். And Jesus says, if you come to make your offering, you first go and reconcile with your brothers, make peace with him and come back to me. தேவ சமாதானம் அது என்ன? The peace of God, what does it mean? தேவனோடும் எனக்கும் நல்லுறவு. It is a good fellowship and a relationship between God and me. ஆதாம் அதை இழந்தான். முதலாம் ஆதாம். இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதற்கு பரிகாரம் செய்து அந்த சமாதானத்தை உண்டாக்கினார். அது எனக்கு இருக்கிறது. The first Adam, he lost that peace, but Jesus Christ on the cross, the second Adam, he brought back that peace for me. அந்த சமாதானம் எனக்குள் இருந்தால் நான் நிச்சயமாய் யாவரோடும் சமாதானமாய் இருப்பேன். If that peace is within me, I will walk in peace and live in peace with everybody என்னோடு else. சண்டை போடுகிறவர்களோடு நான் சமாதானம் செய்து கொள்வேன். And I will make peace with people who என்னை fight with me. கெடுத்து பேசுகிறவர்களோடு நான் சமாதானம் செய்து கொள்வேன். And I will make peace with people who try to destroy me. நீங்கள் சில உங்க குடும்பத்து மக்களோடு சக மனிதர்களோடு சமாதானமா இருக்க முடியாததற்கு எந்த காரணமும் சொல்லவே முடியாது. You cannot cite any reason and give excuses for saying I cannot be at peace with this person because of these reasons. உங்கள் குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இருக்க வேண்டும். So you should walk in peace with every member of your family. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள் உங்கள் எரிச்சல் தணிந்து விட வேண்டும். Before the sun sets, all your anger should be extinguished. எல்லாரோடையும் ஒப்புரவாயிரணும். And you should reconcile with everybody before the sun sets. உங்க வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். And this is a great blessing and you should follow this. மூன்றாவது, நான் கூறும் சமாதானம். And thirdly, the peace that you speak. நான் கூறும் சமாதானம். The peace that is spoken. லூக்கா 10:5 ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். Luke 10:5, but whatever house you enter, first say peace to this house. நீ ஏன் தேவ சமாதானம் உண்டாவதாக என்று நீ ஏன் சொல்லணும்? So why should you say peace to this house? எனக்கு தேவ சமாதானம் இருக்கிறது. Because I have the peace of God. பரலோகத்தோடு நான் சமாதானமாய் இருக்கிறேன். Because I have a peace with heaven. சபையோடு சமாதானமாய் இருக்கிறேன். I have a peace with the church. வேத வசனங்களோடு சமாதானமாய் இருக்கிறேன். And I have a peace with the word of இப்போ God. சமாதானத்தை நான் கூற வேண்டும். And therefore I have to declare and speak this peace. Hallelujah. Hallelujah. 6ஆம் வசனம், சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். If a son of peace is there, your peace will rest on it. If not, it will return to you. யாரையும் பார்த்து சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். So you should look at everybody and say peace be unto you. அவன் அந்த சமாதானத்துக்கு உரியவனாய் இருந்தால் அது அவனுக்கு சேரும். And if he is a son of peace, he will receive that peace. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. Isaiah 52:7, how beautiful upon the mountains are the feet of him who brings good news, who proclaims peace, who brings glad tidings of good things, who proclaims salvation, who says to Zion, your God reigns. நம்மை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். So just see how God has blessed you. அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்து
He gives us his peace. சக மனிதரோடு சமாதானம் செய்யும் கிருபையை தந்து And he gives us the grace to be peacemakers with இந்த others. சமாதானத்தை சுவிசேஷமாய் பிறருக்கு சொல்ல எனக்கு அவர் பணித்திருக்கிறார். And he has given me this assignment to proclaim this peace and this peace of salvation to the others. சில சுவிசேஷம் சொல்ல மாட்டார்கள் Some people do not preach salvation என்றால் அவரிடத்தில் சுவிசேஷம் இல்லை. because they don't have this salvation. சுவிசேஷம் என்றால் தேவ சமாதானம். So what does this salvation means? It means சமாதானம் இல்லாதவர்கள் சுவிசேஷம் சொல்ல மாட்டார்கள். if people do not have this peace, they will not be able சபையிலே to talk this to the கிறிஸ்தவ others. மக்கள் பெரும்பாலும் சுவிசேஷம் சொல்லுவதில்லை. Many of the Christians, they do not go out and speak about this சமாதானத்தை salvation. கூறுவதே சுவிசேஷம். And speaking peace, that is a message of இயேசு God. கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார், மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லுகிற சமாதான செய்தியை சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் எனக்குள்ளே சமாதானம் இல்லாததினாலே. Many people, they do not go and preach this peace that has come through the cross through Jesus Christ. That's because they do not have this peace. எனக்குள்ளே இருந்த சமாதானம் அது எனக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காது. If I have peace in my heart, it cannot just be hidden in my அது heart. என் வாயின் வழியாக இன்னொரு செவிக்குள் சென்று அவர்களுக்குள்ளே அது கிரியை செய்து அவர்களுக்குள்ளும் தேவ சமாதானத்தை அது உண்டாக்கும். The peace within my heart will come out through my mouth. It will get into somebody's ears, and that will cause them to be at peace இயேசு with God. கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், இரத்தம் சிந்தினார் என்ற அந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். And this blessed message that Jesus died on the cross, he shed his blood for us, that message should be in your mouth. முதலாவது தேவ சமாதானம். So first of all, the peace of God. அது ஒவ்வொருவருக்குள்ள இருக்க And வேண்டும். everybody should have this peace of God. இரண்டாவது சக மனிதர்களோடு And சமாதானம். secondly, the peace that you should have with all men. மூன்றாவது பிறருக்கு சொல்லும் And சமாதானம். thirdly, this peace that you declare and speak to others. சுவிசேஷமாகிய சமாதானம். And fourthly, the peace that comes அப்படி from நான் salvation. சொல்லும்போது என் வாயிலாக செல்லுகிற சுவிசேஷம் ஒருவர் செவிக்குள் போனால் அவர்களுக்குள்ளே அது உணர்வை உண்டாக்கி அவர்களுக்குள் தேவ சமாதானத்தை அது பிறப்பிக்க And when I வல்லது. speak this message of peace and salvation to another person, it enters their heart and ears, and they submit themselves to this peace. சுவிசேஷம் சொல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? Are you desirous to speak about the salvation of the தேவ Lord? சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். That means you have the peace of God within you. யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து பாவங்களை நீக்கி அவர் உங்களுக்காக பாடுபட்டார், அவரை விசுவாசியுங்கள் என்று சொல்லும் சுருக்கமான சுவிசேஷத்தை சொல்லலாம். அதுதான் சமாதானத்தை சொல்லுவது. So speaking peace is declaring the short message that Jesus came for you. He died on the cross. He shed his blood for you and saved you. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ஆசீர்வதித்தார், இயேசுவின் கஷ்டங்களை நீக்கினார், அதெல்லாம் சாட்சிகள். So if you say that Jesus saved me, he delivered me of all my problems, these are testimonies. நிறைய பேர் சாட்சி தான் Many சொல்லுகிறீர்கள். of you only declare testimonies, சுவிசேஷம் சொல்ல வேண்டும். but you have to declare the message of salvation. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்தை சுவிசேஷமாக சொல்ல வேண்டும். And this peace of God that comes from Jesus, you should declare it as a salvation message to the அதுதான் others. சமாதானம். And that is peace. இந்த மூன்று வகையான சமாதானத்தை உடையவர்களாய் இருக்க ஒப்பு கொடுப்போம்.